ரியல்மி இந்த வாட்டி அடிச்சு நொறுக்கி இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த ரியல்மி பட்ஸ் ஏர் 8 TWSல ரியல்மி பட்ஸ் ஏர் 8 அண்ட் ஏர் 7ஓட கம்பேர் பண்ணும்போது நிறைய இடத்துல நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல ஏர் 8க்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏர் 7க்கும் ஏர் 8க்கும் ஒரு பேசிக் கம்பேரிசன் பாருங்க. ஏர் 8ல வந்து இந்த வாட்டி இந்த சென்டர்ல வந்து ஒரு நல்ல ஒரு பாலிஷ்டா ஒரு டிஃப்ரெண்ட் லுக் இருக்கு. ஆனா ஏர் 7 வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லெட், பட் ஆனா ஏர் 8 வந்து நல்ல ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து இருக்கு. அடுத்து இயர்பட்ஸ்ல மேஜரா பெருசா சேஞ்சஸ் கிடையாது, ஆனா கலர்ஸ்ல வந்து சேஞ்ச் இருக்கு. ஸோ ரெண்டுமே பர்பிள் தான், ஆனா ஏர் 8 வந்து லைட் பர்பிள்ல பண்ணிருக்காங்க. எனக்கு ஏர் 7ஓட பர்பிள் வந்து பிடிச்சிருக்கு அந்த கலர். அண்ட் அடுத்து கனெக்ஷன் செட்டப் வைஸ் இந்த வாட்டி கூகுள் ஃபாஸ்ட்வேர் கனெக்ஷன் இருக்கு. ஈஸியா நீங்க வந்து பேரிங் மோட் போட்டுக்கலாம் இந்த செட்டப் கீ யூஸ் பண்ணி. அண்ட் இதுல இந்த வாட்டி அப்கிரேட் என்னன்னா இந்த ஏர் 8 3 டிவைஸ்ல நீங்க கனெக்ட் பண்ண முடியும் ஒரே நேரத்துல. ஸோ இதை வந்து நான் 2 ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஒரு லேப்டாப்ல, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஒரு ஐபோன், ஒரு லேப்டாப்ல, ஒரு பிசில இந்த மாதிரி செக் பண்ணேன். பட் எந்த டிவைஸ்ல நீங்க மீடியா பிளேபேக் கொடுக்குறீங்களோ அது பிளே ஆகும். பட் அதுக்கு முன்னாடி டிவைஸ்ல பாஸ் பண்ணணும். அப்பதான் புதுசா எந்த டிவைஸ்ல பிளே கொடுக்குறீங்களோ அந்த ஆடியோ பிளே ஆகும். அடுத்து வழக்கம் போல ரியல்மி லிங்க் ஆப்போட சப்போர்ட் வந்து இருக்குங்க. ஸோ ரியல்மி லிங்க் ஆப்ல உங்களுக்கு இந்த வாட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வழக்கம் போல ஏர் 7ல இருக்கிறது எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் இதுல ஸ்பெஷலா புதுசா ஆட் ஆன ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஐயோட ஃபீச்சர்ஸ் தான். ஏஐ டிரான்ஸ்லேட்னு அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன், லைவ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ட்டு. அண்ட் அடுத்து ஆஸ்க் ஏஐன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ஜஸ்ட் இயர்பட்ஸ் வந்து பிரஸ் அண்ட் ஹோல்டு பண்றது மூலியமா நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். இப்போ எப்படி ஜெமினி, சாட் ஜிபிடி எல்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்கலாம். அண்ட் உங்களுக்கான ஆன்சர் வந்து பட்ஸ் வழியாவே வந்து அதை ரிப்ளை பண்ணும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், வேணா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு முதல்ல அந்த பட்டன் செட்டிங்ஸ்ல போயிட்டு ட்ரிபிள் டேப்புக்கு வந்து நீங்க இந்த ஆஸ்க் ஏஐ அப்படின்ற விஷயத்தை வந்து எனபிள் பண்ணிக்கணும். இல்ல டச் அண்ட் ஹோல்டுக்கு ஆஸ்க் ஏஐ வந்து எனபிள் பண்ணிக்கணும். ஸோ புதுசான ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டிவைஸ் கனெக்ஷனும் அண்ட் இந்த ஏஐ ஃபீச்சர் மட்டும் தான். அண்ட் கேம் மோட் ஆப்ஷனும் வந்து இருக்கு, நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டன் செட்டிங்ஸ்ல வழக்கம் போல இதை மட்டும் நான் அப்கிரேடே பண்ண மாட்டேன் அப்படின்னு ரியல்மி ஒத்த காலில் நிற்கிறாங்க. இந்த டச் ஆக்ஷன்ஸ் டபுள் டேப் இருக்கு, ட்ரிபிள் டேப் இருக்கு, டச் அண்ட் ஹோல்டு இருக்கு. இப்போ நான் வந்து ட்ரிபிள் டேப்புக்கு வந்து நான் வால்யூம் அப் டவுன் வச்சிருக்கேன். எதுக்காக வச்சிருக்கேன்னா அது ஆடியோ குவாலிட்டியில எனக்கு தேவைப்படுது. ஆனா இப்போ நான் வந்து அதே தான் வந்து ட்ரிபிள் டேப்ல ஆஸ்க் ஃபீச்சரும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது நான் இப்போ எதை தான் வைக்கிறது, இதை வைக்கிறதா அதை வைக்கிறதா இல்லை நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் வைக்கிறதா? ஸோ இதனால வந்து இவங்க டச் ஆக்ஷன்ஸுக்கு வந்து அட்லீஸ்ட் ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கலாம். ஏர் 8ல அதை வந்து கொண்டு வரல. ஏர் 7 ப்ரோக்கும் ஏர் 8க்கும் இதுவும் ஒரு டிஃபரன்ஸ். ஏர் 7 ப்ரோல ஸ்லைடிங் பண்ணி வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஃபீச்சர் வந்து ஏர் 8ல வந்து கிடையாது. அண்ட் அடுத்து இதோட ஏஎன்சி அண்ட் கால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி வைஸ் வழக்கம் போல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட் வருது. நாய்ஸ் கேன்சலேஷன்ல ஃபீச்சர்ஸ் வைஸ் விண்டோ நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கு. டிரான்ஸ்பரன்ஸ் மோட்ல என்ஹான்ஸ் வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கு. டிரான்ஸ்பரன்சி மோட்லாம் ரொம்ப நேச்சுரலா நல்லா இருக்கு. உங்களோட ரியல் டைம் என்ன நாய்ஸ் இருக்கோ அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப ஆர்டிஃபிஷியலான நாய்ஸ் இல்லாம நேச்சுரலா இருக்கு. அண்ட் ஏஎன்சி பொறுத்த வரைக்கும் ஏர் 8ல 55 டெசிபல்ஸ் ஆஃப் ஏஎன்சி வருது, ஏர் 7ல 52 டெசிபல்ஸ் ஆஃப் ஏஎன்சி வருது. இதுல ஒன்றும் மேஜரான ஒரு டிஃபரன்சஸ் ஒன்றும் பெருசா வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆல்மோஸ்ட் ஏர் 7லயே வந்து ஏஎன்சி ஸ்டில் நல்லா தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏர் 8ஓட பார்க்கும்போது. ஸோ ஏஎன்சிக்காக நான் வந்து அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா அப்படிலாம் வந்து நீங்க பண்ண வேண்டாம். அண்ட் அடுத்து கால் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கு. நான் அவுட்டோர்ல கால் பேசின கால் ரெக்கார்டிங்கான சாம்பிள் வந்து இப்ப கேட்டு பாருங்க. மொத்தத்துல இப்ப இந்த ரியல்மி பட்ஸ் ஏர் 8 வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கால் குவாலிட்டி பேசுறதுக்கு நல்லா இருக்குமா? எந்த situation நல்லா ல? இருக்கு. ம். மொத்தத்துல குட்னு சொல்லலாம். உனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் பெருசா அந்த அளவுக்கு பெருசா கேட்கல, மூவிங்ல இருக்கும் அதுதான். மூவிங்ல இருக்கும்போதும் கேக்குது ஒரு ஓரமா. ஓகே. இருந்தாலும் வந்து ஓகே தான். பேசுறது கிளியரா நல்லா தான் இருக்கு. ஓகே. இன்னும் கொஞ்சம் வால்யூம் லெவல் கிளாரிட்டி இருந்ததுன்னா பெஸ்ட் சொல்லலாம். அதனால இது குட் தான். சரி. ஆனா வந்து நான் பேசுறது எல்லாமே உனக்கு நல்லா தான் புரியுது, எதுவும் அதனால அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஓகே தான். ஓகே ஓகே. அண்ட் அடுத்து இப்போ இதோட பேட்டரிங்க. பேட்டரி வைஸ் உங்களுக்கு இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் பேலன்ஸ் என்னன்றத அப்ளிகேஷன்ல காட்டும். அண்ட் கேஸ்ல வந்து ஏதாவது ஒரு பட்ஸை வச்சிங்க அப்படின்னா கேஸோட இயர்பட்ஸுமே வந்து ஆப்ல வந்து காட்டும். அண்ட் இயர்பட்ஸ்ல வந்து உங்களுக்கு கேஸ்ல இயர்பட்ஸை வச்சுட்டீங்கன்னா கிரீன் லைட் எரிஞ்சதுன்னா இயர்பட்ஸ்ல நல்ல பேட்டரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். கேஸ் டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு லைட், அப்போ வந்து ரெட் லைட் சப்போஸ் இருந்ததுன்னா அப்போ கேஸ்ல பேட்டரி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் சார்ஜிங் இண்டிகேஷன். அண்ட் இதோட பிளேபேக் ஹவர் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து எல்ஹெச்டிசி ஆடியோ கோடெக்ல ஏஎன்சி ஆன்ல ஒரு 60% வால்யூம் வச்சு கேட்கும்போது 6 ஹவர்ஸ் பிளேபேக் வந்தது. எல்ஹெச்டிசி ஹைரஸ் ஆடியோ கோடெக்லே எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ நீங்க ஏஏசி கோடெக்ல கேட்டீங்கன்னா இன்னுமே பிளேபேக் ஹவர்ஸ் அதிகமா தான் வரும். அண்ட் டோட்டலா வந்து இந்த வாட்டி உங்க 58 ஹவர்ஸ் பிளேபேக் வந்து சொல்றாங்க ரியல்மி பொறுத்த வரைக்கும். நான் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணல, ஆனா அதை கண்டிப்பா நான் நம்புறேன். ஏன்னா ரியல்மி நான் வந்து நம்புறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஆடியோ பேட்டரி டெஸ்டிங்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னா உங்களுக்கு தெரியும். புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோஸ்லாம் இருக்கும். ரியல்மி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிளேபேக் அவர் சொல்றாங்களோ அது கிடைக்கும். பட் அவங்களோட கான்செப்ட் என்னன்னா நீங்க ஏசி கோடெக்ல கேட்கணும்,
60% வால்யூம் வச்சு கேட்கணும். இந்த செட்டிங்ல வச்சு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற அந்த 58 ஹவர்ஸ் ஆஃப் பிளேபேக் வந்து கிடைக்கும். ஃபுல் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தாங்க இது. நீங்க இயர்பட்ஸ் கேஸ்ல வச்சு ரெண்டுமே இயர்பட்ஸ் கேஸ் சார்ஜ் பண்றதுக்கு மேக்ஸிமம் 1.5 ல இருந்து 2 ஹவர்ஸ் ஆகும். இயர்பட்ஸ் கேஸ்ல வச்சீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடும். அண்ட் அடுத்து இப்ப ஃபைனலா இதோட ஆடியோ குவாலிட்டிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ குவாலிட்டில Air 8க்கும் Air 7க்கும் உள்ள என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 3 இடத்துல டிஃபரன்சஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து சவுண்ட் ஸ்டேஜ். நல்ல ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கு உங்களுக்கு. நல்ல ஒரு இன்னுமே கொஞ்சம் ஒயிட்னஸ் வந்து நல்லா வந்து தெரியும். அண்ட் இன்னும் அந்த சவுண்ட் செப்பரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் கிளீனா இருக்கும். அடுத்து வந்து Air 8ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 டிரைவர் செட்டப்போட வருது. Air 7ல வந்து ஒரே ஒரு சிங்கிள் டைனாமிக் அந்த டிரைவர் செட்டப் தான் வந்து 12.4 mm. எப்பவுமே வந்து Realme வந்து அவங்களோட ப்ரோ வேரியன்ட்ல தான் லைக் 5 Pro ஆகட்டும் 6 Pro 7 Pro அண்ட் இது எல்லாத்துலயும் தான் வந்து 2 டிரைவர் வரும். லைக் ஒரு ஊஃபர் ஒரு ட்வீட்டர் அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த ப்ரோ வேரியன்ட்ல பண்றத வந்து பேஸ் வேரியன்ட்லயே வந்து பண்ணிட்டாங்க. அப்போ ப்ரோ வேரியன்ட் Air 8 Proல வந்து என்ன பண்ண போறாங்கன்னு வந்து தெரியல. பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ இது வந்து என்னன்னா மிட் ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அந்த டுவல் டிரைவர் செட்டப் வரும்போது. ஸோ இந்த Realme Buds Air 8ல வந்து பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்சோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வோக்கல்ஸோட அந்த பிரசன்ஸ் நல்ல ஒரு முழுமையான ஒரு உச்சரிப்புகள் வந்து இருக்கும். நல்லா இனிமையா இருக்கும். மெலோடிஸ்லாம் கேட்கும் போதும் நல்லா இருக்கும். நான் Air 7லயே வந்து சொல்லியிருப்பேன் மெலோடிலாம் கேட்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. பட் இதுல அந்த மாதிரி இல்லாம நிறுத்தி நிதானமா அழகா வந்து பாடும். அண்ட் அதே மாதிரி பேஸ் லைன்ல வந்து நல்ல ஒரு டீடைல்ஸ் வந்து இருக்கும். பேஸ் லைன் வந்து ரொம்ப வந்து அந்த பீட்ஸ் மட்டும் தான் அதிகப்படியா இல்லாம நல்ல ஒரு டீடைல்டான ஒரு பேஸ் லைன் கிடைக்கும். அண்ட் இப்போ முக்கியமான ஒரு சவுண்ட் செட்டிங் சொல்ல போறேன். இந்த செட்டிங்ஸ்ல கேளுங்க. நீங்க Air 7 யூஸ் பண்ணா கூட இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா Air 8 யூஸ் பண்றீங்கன்னா இந்த செட்டிங்ல கேளுங்க. வெறித்தனமா வந்து கிடைக்கும் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல போயிட்டு இயர்பட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல டிவைஸ் வால்யூம் சிங்க் இருக்குல்ல இது வந்து டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். இதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்க இயர்பட்ஸ் வால்யூமும் ஃபோன் வால்யூமும் சிங்க் ஆகாது. இந்த சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல வந்து போனோட வால்யூம் கம்மியாவே வச்சுட்டு பட்ஸை வியர் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க வால்யூம் வந்து சாங் வந்து கேட்டு பாருங்க. ஏன்னா நீங்க மேனுவலா தான் இப்போ இயர்பட்ஸ்ல வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது நீங்க கேட்டு பார்த்து தான் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ வால்யூம் மேனுவலா கண்ட்ரோல் பண்றதுக்கு இயர்பட்ஸோட பட்டன் செட்டிங்ஸ்ல போய் ட்ரிபிள் டேப்புக்கு வால்யூம் அப் டவுன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேனுவலா வந்து வால்யூம் வந்து இயர்பட்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே பண்ணுங்க. அப்பதான் எவ்வளவு ஸ்டெப் டவுன் ஆகுதுன்னு தெரியும். நல்லா டவுன் ஆனதுக்கு அப்புறமா போன்ல மேக்ஸிமம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் போன்ல வால்யூமை எப்பவுமே குறைக்காதீங்க. போன்ல ஃபுல் வால்யூமே வச்சுக்கோங்க. வால்யூமை குறைக்கணும் இல்ல கூட்டணும் அப்படின்னாலும் இயர்பட்ஸ்ல இருந்து ட்ரிபிள் டேப் பண்ணி கூட்டுறது குறைக்கிறத பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த விஷயம் ஹை ரெசல்யூஷனுக்கு நீங்க பண்ண வேண்டியது Realme Link ஆப்ல ஹை டெஃபினிஷன் சவுண்ட்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி Realme வந்து ஒரு பெரிய ஒரு வேலை பண்ணிட்டாங்க. ஸ்பேஷியல் ஆடியோக்கு வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்பேஷியல் ஆடியோல போயிட்டு இப்போ நான் ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் பண்ணா ஹைரஸ் மோட் வந்து ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு புதுசா இதுல ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. ஆனா Air 7ல அந்த மாதிரி கிடையாது. Air 7 பொறுத்த வரைக்கும் நான் Air 7 இப்போ கனெக்டட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் Air 7ல போறேன். ஸ்பேஷியல் ஆடியோ ஆன் பண்ணா ஆன் ஆகும். அதே வந்து நம்ம ஹைரஸ் மோட்லேயே தான் ஹை டெஃபினிஷன் அந்த LHDC 5.0 தான் வந்து கனெக்ட் ஆகும். ஆனால் Air 8ல வந்து இப்போ என்னன்னு தெரியல அந்த ஒரு செட்டிங் வந்து மாத்திட்டாங்க. அண்ட் அதே மாதிரி நான் வழக்கமாக வால்யூம் என்ஹான்சரை ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற செட்டிங் வந்து இந்த மீடியா வால்யூம் சிங்க் ஆஃப் பண்ணி ஒரு செட்டப் சொல்லியிருக்கேன்ல. ஸோ இந்த செட்டப்பில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வால்யூம் என்ஹான்சர் ஆஃப் பண்ணி கேட்டாலும் ஓகே. ஆனால் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை வராது. இது என்னடா ஒரு செட்டப்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இந்த செட்டப்பில் நீங்கள் கேட்டு பாருங்க. ஃபோனில் ஆல்வேஸ் ஃபுல் வால்யூம் இருக்கிறோம். வால்யூம் கம்மி பண்ணா மேனுவலா இயர்பட்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணணும். இந்த செட்டப்ல கேளுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கிளீனான ஒரு ஆடியோ சிக்னல் வந்து இயர்பட்ஸுக்கு வரும். இயர்பட்ஸ் அதோட கண்ட்ரோல்ல வந்து எடுத்துக்கும் ஆடியோ சிக்னலை. ஃபுல் சூப்பர் குவாலிட்டியில வந்து ஏன்னா ரியல்மியோட அந்த டிஎஸ்பி வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். சூப்பரான ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் கிடைக்கும். கிளீன் சிக்னல் இருக்கும். நல்லா டீடைல்டு சவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னுமே கண்டிப்பா நீங்க வந்து கிளாரிட்டியா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நல்ல டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. அண்ட் இப்போ EQ மோட்ல உங்களுக்கு என்ன மாதிரி சவுண்ட் வேணும். இப்போ டீப் பேஸ் வேணும்னா டீப் பேஸ் வச்சுட்டு நீங்க வந்து அந்த பேஸ் பீட்ஸ் அனிருத்தோட பீட்ஸோ இல்ல வந்து ஏதோ ஒன்று கேட்டு பாருங்க. செம துள்ளலா இருக்கும்னு வந்து சொல்லுவேன். அண்ட் ரொம்ப கிளீனான அந்த பேஸோட டீப்பான ஒரு டெப்தான ஒரு பேஸ் வந்து கிடைக்கும். பஞ்சியா ரொம்ப ரொம்ப பஞ்சியா இருக்கும். பேஸோட பீட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிளஷியா இருக்கும். ஸோ செம திக்கான ஒரு பேஸ் செமையா இருக்கும். அடுத்தது வந்து ஒரிஜினல் சவுண்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டீடைல்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்லா வந்து துல்லியமா ஒரு குட்டி குட்டி சவுண்ட் வருதுன்னா கூட எல்லா சவுண்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவா கிடைக்கும். அதே மாதிரி வோக்கல் எக்கோஸ் அண்ட் ஏரினஸ். ஸோ இது எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா. அண்ட் முக்கியமானது பேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பேஸ் லைன்ல வந்து நல்ல டீடைல்ஸ் பாப்பீங்க. இப்ப செலோ சவுண்ட்லாம் இருக்கும் பேஸ்ல. செலோ சவுண்ட், பேஸ் கிட்டார் சவுண்ட், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல்ஸோட சவுண்ட்ஸ்லாம் நல்லா தெளிவா டீடைல்டா இருக்கும். ஒரு சவுண்டும் இன்னொரு சவுண்டும் மோதிக்காது. ரெண்டுமே செப்பரேட்டா நல்லா தெளிவா கேட்கும். அடுத்து Realme Buds Air 8 TWSல Dolby Atmos எஃபெக்டையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மெயினா உங்களோட போன்ல வந்து Dolby Atmos சப்போர்ட் வந்து இருக்கணும். உங்க போன்ல அது இருக்கா செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதுக்கப்புறம் உங்க போனோட செட்டிங்ஸ்ல சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் குள்ள போனீங்கன்னா இதுல சவுண்ட் எஃபெக்ட் செட்டிங்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு
பண்ணிட்டு இதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இதில் ஒரிஜினல் அப்படின்றதுக்கு பதிலாக டால்பி அட்மாஸ்ன்னு மாற்றிக்கோங்க. ஒரு ஃபோனில் ஒரு விதமாக இருக்கும். நீங்கள் OnePlus ஃபோன் இல்லை ரியல்மி எல்லாம் போனீங்கன்னா இதே மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ OnePlus ஃபோனில் R சீரிஸ்லாம் வந்து டால்பி அட்மாஸ் வரதில்லை. அண்ட் அடுத்தது முக்கியமானது உங்ககிட்ட ஆப்பிள் மியூசிக் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஆப்பிள் மியூசிக்கில் தான் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் சாங் கிடைக்கும். ஸோ ஆப்பிள் மியூசிக் உள்ள போனே மெனு கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. இதில் ஸ்பேஷியல் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் ஒன்லி உங்கள் ஃபோனில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருந்ததுன்னா மட்டும் தான் காட்டும். இந்த ஆப்ஷன் காட்டலன்னா உங்கள் ஃபோனில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ உங்களோட ஃபோனில் ஜஸ்ட் ஒரு சாங்காக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ வந்துட்டே வரும்போது எதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கோ அது டால்பி அட்மாஸ் டேக்லைன் காட்டும், இல்லை லாஸ்லெஸ் தான் காட்டும். ஸோ இப்போ இந்த பாட்டில் டால்பி அட்மாஸ் இருக்கிறதுனால டால்பி அட்மாஸ் டேக்லைன் வந்து காட்டுது. இப்போ உங்களால் ரியல்மி பட்ஸ் Air 8 வந்து யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் பேஸ்டு டியூனிங் வந்து உங்களால் கேட்க முடியும். லைக் சவுண்ட்ஸ் வந்து ஹெட் வழியாக போகிறது, பின்பக்கம் போகிறது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து வரும். பட் சாங் ஃபுல்லாக வராது. சாங்ஸில் ஒரு சில இடத்துல பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் அவ்வளோதான் இந்த ரியல்மி பட்ஸ் Air 8 TWS இயர்பட்ஸுக்கான ரிவ்யூ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.